சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. திருமண வைபவங்களுக்கான பிரத்யேக பட்டுப்புடவை கலெக்ஷன்ஸ், தில்லை வெட்டிங் சில்க்ஸ், KVP தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம். சார் நீங்கள் சொல்லுங்கள் மகிழ்ச்சியர் சார், இந்த கும்பராசிக்கு இந்த 2025 எப்படி இருக்க போகுது? கும்பராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா 2025 2ஆம் இடத்தில் சனி பகவான் இப்போ வந்திருக்கார். ஜென்ம சனிலேருந்து போனதே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரிலீஃபாக இருக்கும். ஏன்னா கை கால் சம்மந்தமான உபாதைகள் நிறைய அனுபவிச்சிருப்பாங்க. எல்லா இடத்துலையும் போகும்பொழுது நம்மளுக்கு பயங்கர கௌரவம் இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவமானப்படுத்திகிட்டே இருக்காங்களேன்னு ஒரு வருத்தங்கள் அவங்களுக்கு இருக்குது. குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு போக போகிறார். ஜென்மத்தில் வந்து ராகு வரப்போகிறார். ஸ்கின் சம்மந்தமான உபாதைகளில் கவனம் என்பது தேவை. கணவர் மனைவி வந்து கணவருடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா பண விவகாரங்களில் கவனமாக இருக்க வேண்டும். வயசானவங்க யாராக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க அக்கௌண்ட்டில் வந்து அமெரிக்காவில் இருப்பான் பையன், அங்கேருந்து பணம் போட்டுகிட்டே இருப்பான். யாராவது ஃபோன் பண்ணி அவங்களுக்கு இந்த நம்பர்லாம் கேட்டால் அவங்க பாட்டுக்கு எடுத்து சொல்லிடுவாங்க. எதார்த்தமாக தெரியாது பாவம் அவங்களுக்கு. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகளில் மாற்றுறதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து இவர்களுக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்போவுமே பெரியவங்க வந்து ஒரு குழந்தைகள் மேலே ஒரு பெரிய அன்பு இருந்துட்டு இருக்கும். குழந்தைகளுடைய திருமண காலங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் கும்பராசியை பார்ப்பாங்க. குழந்தைகளுக்கு கல்யாணமே ஆகலைன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குன்னு இடம் வாங்கிறது, இவங்க இடத்தினுடைய உயில் வந்து பிரித்து கொடுக்கறது. எனக்கு தான் வயசாகிடுத்தேன், நான் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிற பிரித்து கொடுக்கறது, இது போன்ற விஷயங்கள்லாம் கும்பராசி என்பவர்களுக்கு இப்போதைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்துருக்கு. அதே மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே போன்று பொட்டிக் வச்சுட்டு இருக்கிறவங்க, கார்மெண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம். ரியல் எஸ்டேட் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, மீடியேட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள். ஏன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல தான் குரு பகவான் வரார். மீடியேட்டராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகள் மூலமாக பெரியவர்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் வந்திருக்கு. இந்த விஷயத்தை வந்து நான் வந்து ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன், அது சொல்லியே ஆகணும். ஒரு வயசான அம்மா என்கிட்ட வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. நான் இப்போ ஒரு பெரிய தொலைக்காட்சியில் வந்து வார ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க. என்ன எழுதுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் எனக்கு வந்து வயசு வந்து கிட்டத்தட்ட 90 வயசு ஆக போகிறது. என்னுடைய குழந்தை, நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி சாபம் விட்டால் குழந்தைகளுக்கு பழிக்கும்னு சொல்லிட்டு, நான் இப்போ தீபாவளிக்கு எல்லோரும் என் கூட என் ஆசிரமத்தில், அனாத ஆசிரமத்தில் தான் இருக்கேன். என் குழந்தை எனக்கு விட்டுட்டு போயிட்டான். ஆனால் தீபாவளிக்கு எல்லோரும் அவங்க வீட்டுக்கு போவாங்க. எனக்கு ஆசை வந்து நான் ஆட்டோவில் ஏறி நேராக வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போன உடனே என்னுடைய மருமகள் நான் பெல் அடித்ததை பார்த்துட்டு திறக்கவே கிடையாது. ஒரு 15-20 நிமிஷம் இருக்க பையன் வந்துட்டான். பையன் வந்துட்டு ஏமா வந்த அப்படின்னா ஃபஸ்ட்டு பையனோட குரல் கேட்டோன்னா அவங்க பெரிய சந்தோஷமாச்சு. ஃபஸ்ட்டு ஆனால் வார்த்தை அவன் சொன்னது ஏமா வந்தேன்னு கேட்டான். சரின்னு சொல்லிவிட்டு அவங்க கூட உள்ளே போகிறேன். பேரம் பேத்தியெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமான. ஒரு 2 நாள் இருந்து 3 நாள் இருந்து பையன் வந்து வேலைக்கு போயிட்டான். காலையிலேருந்து நான் சாப்பிடவே இல்லை. சாயந்தரம் வந்து கேட்டான், ஏமா சாப்பிட்டியான்னு கேட்டான். இல்லைப்பா கொடுக்கலன்னு, உங்கள் அம்மாவுக்கு என்ன ஊட்டியாக விட முடியும், அதான் டேபிளில் வச்சுருக்கேன்னு அந்த மருமக சொன்னால். அதுக்கப்புறம் 2 பேருக்கு சண்டையாச்சு. 2 பேரும் சேர்ந்து என்ன வெளியில் தள்ளி விட்டு மண்டையில் இடித்து நான் பாட்டுக்கு படுத்துட்டு 2 மணி நேரம் கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் படுத்துட்ருக்கேன். அந்த கொண்டு விட்டார் பாருங்கள் ஆட்டோக்காரரு, அவர் என்ன ஆச்சுன்னு பார்க்குறதுக்கு இறைவன் போல் என்னை வந்து கூட்டி கொண்டு போய் திருப்பி ஆசிரமத்தில் சேர்த்தாரு. கடைசியில் நான் 2-3 நாள் கழித்து உங்கள் ப்ரோக்ராம் பார்த்தேன் சார். இந்த மாதிரி பெற்றவர்களுக்கு நான் சாபம் விட்டு வந்தேன். பெற்றவர்களுக்கு வந்து சாபம் விட்டோம்னா குழந்தைகளுக்கு பழிக்கும்னு. எனக்கு ஒரே ஒரு மந்திரம் ஏதாவது இருந்தால் சொல்லிக் கொடுங்க. 90-92 வயசு ஆச்சு. நான் வாழ்கிறது இன்னொரு 2-3 வருஷம் 4 வருஷம் இருக்கலாம். தயவு செய்து அந்த கஷ்டத்தை பூரா என் குழந்தைகளுக்கு கொடுக்குற கஷ்டத்தை பூரா எனக்கு கொடுக்க சொல்லுங்கள். அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும், நான் ரொம்ப நல்லா இருக்கணும், நான் ஏதோ தெரியாமல் சாபம் விட்டேன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ரொம்ப இலகின மனசாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். ஒரு 2 நிமிஷம் டைம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன். இந்த காலகட்டத்தில் இவர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் குலதெய்வ வழிபாடு தாங்க. இந்த குலதெய்வ வழிபாடு மட்டும் இவங்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய 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 பலன்கள் இவருக்கு கிடைக்கும். சூப்பர் சார். ஸோ ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது உங்களுடைய இந்த இது. வித்யா மேம் நீங்கள் சொல்லுங்கள் மேம், கும்பத்துக்கு எப்படி இருக்க போகுது இந்த தமிழ் வருடம்? கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2025வது வருட தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, எனக்கா 7 நடக்குது இல்லையே அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் போகிறாங்க கும்பராசிக்காரர்கள். 5ஆம் இடத்துல குரு வராரு. 5ஆம் இடத்துல குரு வர்றது மட்டும் இல்லாமல் அவர் தன்னுடைய விசேஷமான 9ஆம் பார்வையால் வந்து உங்களை பார்க்க போகிறார். இதுவே ஒரு மிகச்சிறந்த ஒரு டானிக் குடித்த மாதிரியான ஒரு எனர்ஜி. ரொம்ப நாள்பட்ட நோயில் இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் வந்து கை வச்சோன்னே அப்படி குணமானா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த தடவை குரு தன்னுடைய 9ஆம் பார்வையால் உங்களை இயக்க போகிறார் அப்படின்றது தான் உண்மை.
மே மாதத்துக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி தலைக்கு மேலே ராகு உட்கார போகிறார். 7ஆம் இடத்திற்கு கேது வரப்போகிறார். அதனால கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் உங்களுடைய துணை அல்லது துணைவியாருடைய உடல்நிலையில் ஆரோக்கியம் தேவை தேவை தேவை. ஏன்னா தேவையில்லாமல் மருத்துவ செலவு வருவதற்கான நேரத்தெல்லாம் வந்து இந்த கேது கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய காலகட்டாயத்தில் தான் இருக்கீங்க. நம்மளை பார்க்கவே நம்மளுக்கு நேரம் பத்தலை, இல்லை குடும்பத்தை பார்க்க இன்னும் நேரம் பத்தலை. அதை தாண்டி வந்து கும்பராசி எப்பயுமே எப்படின்னா, என்னுடைய மச்சானோட ஃப்ரெண்டோட தங்கச்சி வீட்டுக்கார அடிபட்டாரம் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வெகுஜன தொடர்பு அவங்களுக்கு இருக்கணும். ஏன்னா காலப்புருஷனுடைய 11ஆம் இடம்னே வெகுஜன தொடர்பு தான். எல்லாருக்கும் நான் நல்லவனா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நம்ம மட்டும் இந்த தடவை நல்லவனா இருந்துக்கிட்டா போதுமே அப்படின்றதான் என்னுடைய அட்வைஸு. அதனால் யாரை பற்றியும் கவலைப்பட்டு உங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. ராகு தலைக்கு மேல் வந்து அமரும் போது அதுதான் லக்னம். நம்ம தான் லக்னத்தில் வந்து ராகு அமர்ற மாதிரி கணக்கு தான் இது. அப்போது உங்களுடைய சிந்தனை அப்படின்றது தேவையில்லாமல் யோசிக்க வைக்கும். அதுவாக இருக்குமா, இதுவாக இருக்குமா, எனக்கு மட்டும் ஏதாவது 4 எலுமிச்சம்பழம் உருட்டி விட்டாங்களா, இல்லை 4 முட்டை வெளியில் கடந்தா கூட ஐயோ நான் முடிச்சிட்டேனே அப்படின்ற மாதிரி என்னமோ ஒரு ஒரு பதற்றம், ஒரு அமானுஷ்ய உணர்வுக்குள்ளே சிக்கி எனக்கு குடும்பத்துக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. கிரகங்கள் உங்களை இயக்கி கொண்டிருக்கின்றன, அவ்வளோதான். வேறு யாராலையும் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடம் மட்டும் இல்லை, சனியுடைய ஆகச்சிறந்த ஆளுமை பொருந்திய வீடு. நான் எப்பயுமே சொல்லுவேன், கும்பராசிக்காரங்களை கடவுளை தவிர வேறு யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட அதி அற்புதமான ஞானம் படைத்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தடவை தலைக்கு மேலே ராகு உட்காந்து உங்களுடைய மதியை மயங்கி செய்யக்கூடிய ஒரு மாயாவில் சிக்க வைக்கக்கூடிய காலமாக இருக்குது. ஆன்லைன் ஸ்கேமில் யாரெல்லாம் மாட்டுறாங்களோ அந்த தடவை லிஸ்ட் எடுத்து பார்த்தா 2027 அது கும்பராசியாக தான் மேக்ஸிமம் இருக்க போகுது. அதனால் கண்டிப்பாக பேசுகிற நபர்களிடம் இந்த பின் நம்பரை கொடுக்கறது அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. அதே மாதிரி வந்து என்கிட்ட 1 மணி நேரம் பேசிட்டாங்களே என்றால் திரும்ப ஃபோன் பண்ணி 1.5 மணி நேரம் பேசுனீங்கன்னா பேங்க்ல இருக்கிற அக்கௌண்ட்டில் மொத்தமாக காலி ஆகிடும். அதனால பேசுகிற பேச்சில் கம்யூனிகேஷன் ரொம்ப 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 கவனம். ஏன்னா 3ஆம் இடத்துல தான் போயிட்டு காலபுருஷனுக்கு குரு உட்கார போகிறார். கம்யூனிகேஷனில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கும்பராசிக்காரர்கள் இந்த தடவை அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமாக தான் இருக்குது. துணையல்லை துணைவியாருக்கு வந்து வேலை கிடைக்கும், அதன் மூலமாக பொருள் ஈட்ட போகிறீங்க, எல்லாமே ப்ளஸ் தாங்க. ஏன்னா குருவுடைய பார்வை கிடைக்கிறதோட வேறு ஏதாவது ப்ளஸ் இருக்க போதா, எதுவுமே இல்லை, எல்லாமே ப்ளஸ் தான். கவனமாக இருக்க வேண்டியது ராகு கேதுக்களிடவும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய சனி 2ஆம் இடத்துல சனி போகிறதல் அப்படின்றது ராசிநாதன் 2க்கு போனால் காசு வரதான் போகுது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் 2ஆம் இடத்துல போகும்போது கொஞ்சம் டிலே ஆகி வரும். இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காசு வாங்கினவங்கள ஏமாத்திட்டே இருப்பாங்க. அதனால அதை மைண்டில் ரொம்ப நொந்துக்கிட்டு அப்படியா இப்படியாலாம் யோசிக்காதீங்க. இந்த தடவை நிறைய கும்பராசிக்காரங்க நான் சொன்ன மாதிரி இந்த செய்வினை செய்யப்பாட்டு வினைலாம் எனக்கு வந்துருச்சோன்ற மாதிரி யோசிப்பீங்க. அதெல்லாம் நடராஜ ரப்பர் வச்சு அழிச்சிடுங்க. அதெல்லாம் உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி யாராவது உங்களை சொல்லி ஏமாத்தினாலும் அது இல்லை என்ற ஒரு முடிவுக்குள்ளே வந்து விடுங்கள். ஏன்னா நிறைய அந்த தடவை கும்பராசிக்காரங்க ஜோசியர்கிட்ட இதுதான் கொண்டு போய் காட்ட போறீங்க. ஏன்னா ராகு வந்து அந்த வேலையெல்லாம் செய்ய போகிறார். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். போயிட்டு வர இடங்கள்ல ரொம்ப 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 கவனம். நிறைய பேருக்கு நான் சொன்ன மாதிரி சமுதாயம் தான் 7ஆம் இடம். போயிட்டு வர இடம் 7ஆம். சும்மா போனேன் கீழே விழுந்துட்டேன்ற மாதிரியான நிகழ்வுகள்லாம் வந்துடும். ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி திரும்ப வந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய தன்மையெல்லாம் குரு கொடுத்துருவார். அதனால் யாரெல்லாம் உடல்நிலையால் அவதிப்பட்டு கொண்டிருந்தீங்களோ சூப்பரான மருத்துவம் கிடைக்க போகிறது. ஸோ கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலமாகத்தான் இருக்கிறது. நிறைய பேர் வந்து ஃபாரின்ல இருந்தால் இந்தியா வர போகிறீங்க, இந்தியாவில் இருந்தால் ஃபாரின் போக போகிறீங்க. நிறைய பேருக்கு பிஆர் கிடைக்க போகுது, ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்ஷிப்புக்குள்ளே போக போகிறீங்க. நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது, இன்க்ரிமெண்ட் கிடைக்க போகுது. கும்பராசிக்காரங்களுக்கு தூள் தமாக்காவாக தான் இருக்க போகுது. துணை அல்லது துணைவியாருடைய உடல்நிலையில் மட்டும் கண்டிப்பாக கவனம் தேவை தேவை தேவை. சூப்பர் வித்யா மேம், செம எனர்ஜெட்டிக்காக பவர்ஃபுல்லாக சொல்லிட்டீங்க. ஸோ அடுத்தது கும்பராசி, இவங்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்க போகுது சார்? கும்பராசி என்பவர்களுக்கு ஜென்மசனி விடுதலையானது ரொம்ப விசேஷமான ஒரு அம்சம். ஜென்மசனி விடுதலை ஆயிடுச்சு, நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் விடிவு காலம் பிறக்குது, நல்லா இருக்க போகிறீங்கன்னு சொல்லி இப்படியே நிறுத்திட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் மற்ற கிரகங்களுடைய நிலையும் சொல்லி தான் ஆகணும். ஜென்மசனி விடுதலை ஆயிடுச்சு, 2ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. அடுத்து உங்களுக்கு சாதகமான அம்சம் குரு பகவான் ராசியை பார்க்கறது. தன லாபாதிபதியாக இருக்கக்கூடிய தனகாரகன் குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து ராசியை பார்க்குறார். அதனால இது ஒரு விசேஷமான அம்சம். அப்போது ஜென்மசனி விடுதலை ஆயிடுச்சு, சனி பரவாயில்ல, குரு ராசியை பார்க்குறார். ஆனால் இதை தாண்டி ராகு மற்றும் கேது இப்போ இந்த தமிழ் புத்தாண்டு தொடங்கும் போது 2 மற்றும் 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடியவர்கள் பிறகு ராசி மற்றும் 7ஆம் இடத்திற்கு வருவார்கள். அப்போது இந்த விஷயம் வந்து ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னே வந்து சொல்கிறதும் ரொம்ப கஷ்டம், அதை செய்யறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ராகு என்ன பண்ணுவார்னா மேலே போன்னு சொல்லுவார், கேது வந்து வேண்டாம் கீழே வான்னு சொல்லுவார். அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும்? உங்கள் மனநிலை இப்படியாக இருக்கும். தான் ஏறினா முழம் சறுக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு அம்சமானது இருக்கும்.
அதனால நீங்கள் யாரையுமே பகைத்து கொள்ளக்கூடாது. உங்கள் கூட இருக்கக்கூடியவங்க தான் உங்களுக்கு கவசமாக இருப்பாங்க, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, காப்பாற்றுவாங்க. ஏன்னா ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி 2ஆம் இடத்திற்கு போகிறார். 2ஆம் இடம் சொன்னால் குடும்பஸ்தானம். அப்போ ஒரு கிரகத்திற்கு வீடு கொடுத்துருக்குன்னு சொல்கிறது 2ஆம் இடம். இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்தால் அவர் எப்படி நம்ம பார்த்துப்போம், நம்ம பொறுப்பு இல்லையா? அப்படியாக ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ குடும்ப நபர்களையும் பகைத்து கொள்ளக்கூடாது. கூட வேலை பண்ணுறவங்க, கூட படிக்கிறவங்க, அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க யாரையுமே நீங்கள் அனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்க ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னால், ஒரு மருமகள் சமைத்து கொண்டிருக்கிறாள், அந்த சமையல் சரியாக இல்லை. அந்த மாமியார் மருமகளிடத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அம்மா கலைகள் 1000 கலைகள் 64 இருக்குது. ஒரு பாட்டு கச்சேரிக்கு போகிறோம், பிடிக்கல எந்திரிச்சு வந்துடலாம். ஒரு பரதநாட்டியம் கிளாஸ் நடக்குது, டான்ஸ் நடக்குது, கச்சேரி, அங்கே போகிறோம், நமக்கு பிடிக்கல எந்திரிச்சு வந்துடலாம். புத்தகம் படிக்கும்போது எடுத்து வச்சிடலாம். இப்படி எந்த ஒரு கலையாக இருந்தாலும் வேண்டாம்னா எடுத்து வச்சிடலாம். ஆனால் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் சாப்பாடு உக்காந்துட்டோம், ஒன்று கூட வாயில் வைக்க முடியல, அப்படியே எந்திரிச்சு வரவும் முடியாது, சபை நாகரிகமாக இருக்காது. ரெண்டாவது நமக்கு அப்படி வந்தால் தூக்கமும் வராது, வயிறும் அல்சர் ஆகும், பசிக்கும். அப்போ 1000 கலைகள் 64 சமையல் கலை அவ்வளோ சிறப்புமா, நீ ரொம்ப நல்லா பண்ணுற, இந்த கலையாக நுணுக்கமாக இப்படிலாம் பண்ணால் இன்னும் ரொம்ப சிறப்பாக வரும்னு சொல்லுவாங்க. இந்த மருமகள், இந்த மாமியார் அந்த மருமகளை எப்படி ஹேண்டில், அந்த மெச்சூரிட்டி, அந்த ஏஜ் காரணமாக பண்ணுறாங்களோ, இதை ஞாபகம் வைத்துக்கொண்டு இந்த ஆண்டு முழுக்க நீங்கள் எல்லோரையும் அப்படியாக எல்லோரிடத்திலும் அப்படியாக நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ளும்போது எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. அந்த ராகு கேது 1 7ஆம் இடத்திலிருந்து உங்களை கெடுக்க முடியாது, உங்கள் மேலே பழி போட முடியாது, உங்கள் வாய்ப்பை தடுக்க முடியாது, பலன் அடையலாம். இதுக்கு என்ன பரிகாரம் நீங்கள் பண்ணலாம் இந்த ஆண்டில் அப்படின்னு கேட்கும்போது, 7ஆம் இடத்துல கேது இருக்கார். அனுதினமும் விநாயகர் பெருமானை வழிபடுங்க. காலை நேரத்தில்னு சொன்னால், உங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னால் மாலை நேரத்தில் அனுதினமும் ஆஞ்சநேய சுவாமியை தரிசனம் பண்ணுங்க, நிறைய பிரதட்சணம் பண்ணுங்க, நல்ல பலன் உண்டாகும். சூப்பர் சார், உங்களுடைய உதாரணம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. மேம் நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருக்க போகுது கும்பத்துக்கு இந்த 2025? நிச்சயமாக 2025 கும்பராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு குடும்பத்தில் கும்பராசி இருக்குன்னா நிச்சயமாக எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டாலும் சரி, ஒரு ராசி அந்த கும்பராசி வீட்டில் இருக்குன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை பார்க்க போகிறீங்கன்னு தான் அர்த்தம். அது உங்களோட மகனாக இருக்கட்டும், மகளாக இருக்கட்டும், ஒரு ராசி உங்கள் வீட்டில் பிறக்குது, கும்ப ராசியில் பிறக்குதுன்னா உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு ஏழ்மை இருந்தாலும் அதுலேருந்து மீட்கப்படுவீங்க. கடந்த இந்த 2.5 ஆண்டுகள் பார்த்திங்கன்னா, இப்போ உங்களுக்கே கும்பராசிக்காரங்களுக்கே ஹெல்த் இஷ்யூஸு, இந்த மாதிரி மென்டல் ப்ரெஷரு, ஒருத்தவங்களை பார்க்கும் போது இன்ட்யூஷன் பவர் அதிகமாக ஒர்க் ஆகக்கூடிய ராசி கும்பராசிங்க. அந்த இடத்துல இப்போ ராகு பகவான் வராரு இல்லைங்களா? ஸோ அமானுஷ்யமான கனவுல ஒரு பயமான உணர்வு, தூக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பயம் கலர்ந்த ஒரு கனவு, அதாவது கெட்ட கனவுன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போது இந்த கும்பராசிக்காரங்க பொதுவாகவே சக்கரத்தாழ்வாரை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய சிறப்பு இருக்கும். அதுவும் இந்த காலகட்டத்தில் இந்த சக்கரத்தாழ்வாரை வழிபடும் போது நிச்சயமாக இந்த அமானுஷ்யமான கனவுலேருந்து வெளிவருவீங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, ரொம்ப நாளாக இந்த தொழிலில் பார்த்திங்கன்னா முடக்கு இருக்கும். இப்போது மிதுன வீட்டில் இருந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடமும் 11ஆம் இடமும் உங்களையே பார்க்குறாரு, 9ஆம் பார்வையை உங்களையே பார்க்குறாரு. அப்போது நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க. மிகப்பெரிய ஏற்றத்தை பார்க்க போகிற காலகட்டம் இந்த 2025. உங்களோட தொழிலாக இருக்கட்டும், இல்லை உங்கள் வேலையிலையாக இருக்கட்டும், பெரிய ஒரு பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக போடக்கூடிய காலகட்டமாக இந்த ஆண்டு இருக்கும். சூப்பர் மேம், ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னீங்க.